ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கினது போட்டு வணக்கிக்கோங்க. லைட்டாக வணங்கினதும் இதோட ஒரு கேரட், அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கினது அதையும் சேர்த்து போட்டு வணக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே எண்ணெயிலே வணங்கட்டும். இன்னொரு பவுலில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதோட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா நீங்கள் ஸ்பூன்லேயே கலந்து அடித்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்ரு இருந்தால் பீட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கேரட்டோட நம்ம இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். இது மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா. இதை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப யம்மியான சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதும் ரொம்ப சுலபம். சீக்கிரம் சட்டு புட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இதை வந்து இந்த மாதிரி பீஸா மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மழை ஏறத்துக்கு சூடாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.